Hi students, good morning. நான் உங்கள் ஜெனோ மேம். நம்ம வந்து இன்னைக்கு அளவு எடுத்து கட்டிங் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் வந்து அளவு எடுத்து நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க கட்டிங் போகலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இதில் அளவு எடுத்திருக்கோம். லென்த்து, செஸ்ட்டு, இடுப்பு, இது கழுத்தளவு. இதெல்லாம் எஸ்எல்னா கை உயரம், எஸ்டபிள்யூனா கை சுத்தளவு. இது முன்கழுத்து எஃப், முன்கழுத்து பின்கழுத்து என்ன போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இப்போ நம்ம அளவு எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம்னா எடுத்த உடனே இங்கே பாருங்கள், இந்த ஓரம் வந்து பிசுறு இல்லைன்னா 1.5 இன்ச்சு வைக்கணும். பிசுறு இருக்குது, 1 இன்ச்சு மடித்து வைக்க நம்ம வச்சா போதும். ஒரே 1 இன்ச்சு பாருங்கள், 1 இன்ச்சு அவ்வளோதான். 1 இன்ச்சு அவ்வளோதான். அப்படியே பட்டையை மடிக்க போகிறோம். இப்போ வேறு ப்ளவுஸ்னால் 1/4 இன்ச்சு பிசுறு மடிச்சுட்டு தைக்கும் இல்லைங்களா. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரே அப்படியே பட்டையை மடித்தா போதும். நெக்ஸ்ட்டு உயரம் வந்து 14, ப்ளவுஸோட ரெடி 14. இதை சேர்க்கக்கூடாது, இதுக்கப்புறம் தான் 14. 14னா இப்போ மேலே நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம விடணும். அப்போ நமக்கு எவ்வளவு வருது? 14.5. 14.5னா அழகாக சூப்பராக இங்கே பாருங்கள், ஓரத்தில் 14.5. அவ்வளோதான். இன்ச்சில் தான் நம்ம யூஸ் பண்ணோம் தையல் கிளாஸுக்கு. இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் வந்து நம்ம 6 எடுத்திருக்கோம். இதோ இதுக்கு நேராக, இந்த மார்க்குக்கு நேராக அடுத்தது 6. 6க்குள்ளே கூட ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். 6 வச்சாச்சு, அதான் 5.25 வச்சாச்சு. கழுத்து ஓப்பன் இவங்களுக்கு எவ்வளோ வைக்க போகிறோம்? 2 இன்ச்சு தான் வைக்க போகிறோம். அவங்க வந்து கழுத்தை குறுக்கலாக கேட்குறாங்க, ஷோல்டரு பெருசாக கேட்குறாங்க. அதனால இது பெருசு, இது சின்னது. வச்சுட்டோமா? ஆம்பூல் உயரம், இப்போ ப்ளவுஸுனால் நம்ம உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிவிடுவோம் போட்டு. இப்போ ஆம்பூல் உயரம் இவங்களுக்கு வந்து நம்ம 6 மார்க் பண்ணுறோம். இந்த மார்க்லேருந்து 6 வச்சுட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல செஸ்ட்டு மார்க் நம்ம பண்ணுவோம். அவங்களுக்கு எவ்வளோ செஸ்ட்டு எடுத்திருக்கோம்? 37 எடுத்திருக்கோம் ரெடி. 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ 40. 4ஆக பிரிச்சுட்டோம்னா 10 சரிங்களா? 10. இப்போ நம்ம வந்து 10 ஒரு 10.5 வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 10.5 மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு நேராக மார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸ்கேல் எடுத்து பாருங்கள், இங்கே ஒரு கோடு. ஈஸி தான் உங்களுக்கு, ப்ளவுஸ் வைக்கிறதும் ஈஸி, இதுவும் ஈஸி தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். பண்ணிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அழகாக இருக்கா பேக்கு? இப்போ கழுத்து உயரம், பேக் லெக்கு 8 வச்சுருக்காங்க. பேக் லெக்கு 8 கேட்டிருக்காங்க உயரம். பாருங்க, இங்கேருந்து 8. இந்த உயரம் எவ்வளவு இருக்குது? அப்போ 7 இருக்குது. இவங்களுக்கும் 7 தான் போட்டிருக்கேன். பேக்கு முதுகு உயரம், இந்த முதுகு உயரம் 7 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அவங்க ஆல்ரெடி போட்டிருந்த சட்டையோட க்ளோஸ் பண்ண இடம் அந்த 7. இங்கே கீழே இருந்து கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க, 7. இப்போ இதுக்கு இதுக்கும் அங்கே தள்ளி விட்டுருவோம். அதை பார்த்து ஓகே உட்கார வச்சுக்கோங்க, அங்கே பின்னாடி படாமல். பாருங்க, அவ்வளோதான். இப்போது அழகாக ரவுண்டுனுக்கு தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப உள்ள போக கீழே வந்து அகலமாக வரும், மேலே குறுகலாக அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொஞ்சம் மேலால் அவங்க பாருங்க, மேலால் வரைஞ்சிருக்கேன் நான். மேலால் வரைஞ்சா கோழி முட்டை கழுத்து, கீழே இறக்கி வந்தால் அகல கழுத்து. இதே இந்த மார்க்குக்கு வெளியில் இப்படி போயிட்டு இப்படி வரைஞ்சோம்னா பானை கழுத்து. சில பார்த்துருப்பீங்க நிறையா ரெடிமேடில் போட்டிருக்கிறதெல்லாம். இப்போ இந்த மூலையில் 1 இன்ச்சு விட்டு அப்படியே ரவுண்டாக இங்கே இருங்க, அது இங்கே மேலே இருந்தே வரணும், கொஞ்சம் லைட்டாக. இங்கே பாருங்கள், மேலே இருந்தே போகணும். நான் இந்த மூலையில் முடிக்கல பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இது வரலையும். அப்போ எல்லாரும் நம்ம முடிச்சிட்டோம். எல்லா கட்டிங்கும், உயரம், முதுகு உயரம், ஷோல்டரு எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பேக்கு நம்ம கட் பண்ணிடலாம். சரிங்களா?
அளவு எடுத்து சொல்லித்தாங்க நீங்கள்ல, ஓகேவா? புரியுதா? உங்களுக்கு நான் அளவெடுத்து நான் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக அளவெடுத்து சொல்லி தந்துடுறேன் உங்களோட ப்ளவுஸுக்கு. இப்போ நம்ம அளவெடுத்து ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணணும். ஷோல்டரு, ஆமூலு, சைடு ஃபார்முலா என்ன கட்டிங்? ஃபஸ்ட்டு ஷோல்டரு, ஆமூலு, சைடு, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக கழுத்து. இப்போ இதில் 2 அர்க்காத்து இருக்குது. ஷோல்டர் ஒன்று, செஸ்ட்டுக்கு ஒன்று, மடிச்சு தைக்கிறது. மார்க்கு சுற்றளவு 9.5 வரும் அவங்களுக்கு. ஒரு மார்க்கு போட்டேன் கீழே. இப்போ இதை 2ஐயும் நம்ம அர்க்காத்து பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு அர்க்காத்து, 2 அர்க்காத்து பண்ணிட்டோமா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்க, துணியை திருப்பி, துணியை நம்ம சைடு வர மாதிரி திருப்பி இப்படி போட்டுடணும். பாருங்க, போட்டேன். இதுக்கு கீழே தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸை வைக்கணும். இது யோக் பீஸ் வரணும். இந்த துணிக்கு கீழே தான் இப்படி இந்த பேக் வைக்கணும். இங்கே பாருங்க. இப்போ இருக்கிறது தான் கை வரணும். இந்த இடமும் 1/4 இன்ச்சு நீங்கள் விட்டு தான் வைக்கணும். முன்ன பின்ன போகும் பார்த்தீங்களா, அதனால் முள்ள தள்ளி தான் வைக்கணும். இப்போ நான் இது வச்சுட்டேன். வச்சோன்னா ஒரு வேலை இதுதான் எல்லாம் குறைஞ்சி காணும். ஊசிடா, நூல் ஊசியெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ துணியை நம்ம திருப்பி போட்டுட்டோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், பின்னு போட்டுடணும். ஆடாமல் அசையாமல் இருக்க அப்படி பின் குத்திடணும். இப்போ இதில் 2 அளவு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ப்ளவுஸில் மார்க் பண்ண நம்ம அளவு தானே, இங்கே ஒரு அளவு. இதில் வந்து கொஞ்சம் குத்து மதிப்பாக 3 இன்ச்சு, நான் 3.5 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு. கழுத்து மார்க்கு, சைடு மார்க்கு. இப்போ சிசர் எடுத்து கடன்னு பாருங்க, ஷோல்டரு, ஆமூலு, சைடு வெட்டிடணும். ஃபாஸ்ட்டாக புரிஞ்சிட்டா ஃபாஸ்ட்டாக கூட வெட்டலாம். நான் உங்களுக்காக தான் கொஞ்சம் மெதுவாக கூட வெட்டுறேன். கட் பண்ணிட்டோமா? இங்கே பாருங்கள், கடைசியில் இந்த ஓரத்தில் எவ்வளோ துணி வருதுன்னு இங்கே ஒரு மார்க்கு. மார்க் போட்டு பின் எடுத்துடணும். பின் எடுத்துட்டு இதில் பின் போட்டுக்கலாம். அளவு எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவெல்லாம் நம்ம கழுத்து எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னு முன் கழுத்து எஃப் என்ன போட்டிருக்கோம், 8 இன்ச்சு உயரம் வச்சு டானா போட வேண்டியதான். இங்கே பாருங்க, 8 நிறைய இருக்குடா. கொஞ்சம் கம்மியாக வைப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம 7.5 வைக்கலாம். பிரிண்டில் ரவுண்டு கேட்கல, நல்ல வேலை பென்சில் கழுத்து கேட்டிருக்காங்க. வச்சுட்டோம். பாருங்க, பென்சில் கழுத்துன்னா குத்து மதிப்பாக நம்ம வரைய கற்றுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், 1 இன்ச்சு இங்கேருந்து. இதில் இடம் இல்லை. இடம் இல்லைன்னா நம்ம 5 இன்ச்சு வச்சுக்கலாம். ப்ளவுஸ் வைக்க அளவு இல்லைல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து 5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ டாட்டுக்கு நம்ம 14 முதுகு உயரம்னா 13 வந்து 13 வச்சுக்கலாம். தையலுக்கு அரைஞ்சி 13 இந்த உயரம். இது பாருங்க, அப்படியே வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம பிரிண்ட்டும் வரைஞ்சிட்டோம். இங்கே பாருங்க, எடுத்தோன்னே இப்போ கழுத்து பென்சில் கழுத்து பிரிண்டில் கேட்டிருக்காங்க. கழுத்து வெட்டிட்டு இது வரணும் தான் நமக்கு இந்த இடம். இதையும் வெட்டிடுவோம், கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம அழகாக இந்த ரவுண்டாக வெட்டிக்கலாம், பென்சிலாகவும் வெட்டிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க காய் எடுத்துட்டோமா? இப்போ பள்ளம் வெட்டணும். இங்கே பிரிண்டில் இங்கே பாருங்கள், பள்ளம் 6 இன்ச்சு பள்ளம். அப்படியே லைட்டாக கொண்டு போய் இதில் விட்டுருணும். லைட்டாக கொண்டு வந்து இதுக்குள்ளே விட்டுருணும்.
இந்த சைடு விட்டுறணும். இப்போ வெட்டும் போது உள்ளார வெட்டணும், நம்ம மார்க்குக்கு உள்ளார. நீ பாருங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதில் டாட்டுக்கு 3 மார்க் நம்ம பிடிக்கணும்னா இதுக்கு நேராக ஒரு 2 இன்ச்சு மார்க்கு, இதுக்கு நேராக. சரியா? இங்கே பாருங்கள், இது சென்டருக்கும் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இது ஒரு 2 இன்ச்சு மார்க்கு. இதை ரெண்டையும் ஃபேஸ் பண்ணி அடுப்பு மாதிரி இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்துருச்சா? அடுப்பு மாதிரி அப்படியே நேராக இங்கே கொண்டு விட்டுறணும். இப்போ அறுக்காத்து, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அறுக்காத்து, இங்கே ஒரு அறுக்காத்து, இங்கே ஒரு அறுக்காத்து. ஓகேடா, பேக்கும் பிரிண்ட் வெட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ. உங்கள் அளவுக்கு வச்சு தைச்சிங்களா? நாளைக்கு எனக்கு அளவு எடுத்து அதேமாரி ஒரு ஜாக்கெட் தைச்சி. வெரி குட். உங்களுக்கு என்ன மாடல்னாலும் அதை நான் சொல்லித் தருவேன். அளவு எடுத்து சொல்லித் தருவேன், உங்களுக்கு அளவு ப்ளவுஸுன்னு சொல்லித் தருவேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதேபடி. இப்போ நம்ம சிலுவி போடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நாலாம் மடிச்சாச்சு 2 கைக்கு. இப்போ இது கரை இருக்கிறதுனால 1 இன்ச்சு விட்டால் போதும். கரை இல்லைன்னா 1.5 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சு பட்டைக்கு. எம்மிங் வச்சுட்டோமா? இப்போ கை எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஷோல்டர் 7.5. இந்த ஒரு 7. கை 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 உயரம் 7.5. 8 வைக்கணும். நம்ம தையலுக்கு போகல அரைஞ்சி, அதனால் 8 வைக்கணும். இங்கே பாரு, 8. அதே இங்கே பாருங்க, ஆப்போசிட் சைடு 8. ஐயோ, பிள்ளை அடிச்சுக்கோ. உட்காருங்க. எங்கே வச்சுருக்கேன்? உட்காருங்க. இப்போ இதில் என்னென்னா, ப்ளவுஸ்னால் நீங்கள் இந்த இடத்துல அந்த மார்க் வரும், மார்க் பண்ணிடுவீங்க கையில் உயரத்துக்கு. இதில் வந்து நம்ம 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணணும். 8 இருக்குன்னா இங்கே 3, 5 இருந்தாலும் 3, 10 இருந்தாலும் 3, ஆப்போசிட் சைடு 3 இன்ச்சு கம்மி பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் நோட்டில் நான் உங்களுக்கு சொல்லும் போது நோட்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. சரியா? 3 இன்ச்சு இந்த இடத்துல வரணும். சரியா? இங்கே எவ்வளோ மீட்டர் எடுத்தாலும் எவ்வளோனா 3. ஆனால் இதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கணும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், அழகாக கோடு, பென்சில் கோடு போட்டுட்டு செம்மையாக வரைஞ்சிக்காங்க. எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ நானும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதாண்டா. பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கையில் எடுத்தோன்னே மடிப்புக்கு மார்க் போட்டோம், அப்புறம் உயரம் கணக்கு பார்த்தோம், ஆப்போசிட்டு மார்க் பண்ணோம், இங்கேருந்து 3 இன்ச்சு. இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம், கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இதை வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு மடக்கி இருக்கா, லைட்டாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இங்கே பாருங்கள், அறுக்காத்துக்கு இந்த அறுக்காத்து வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம குத்து மதிப்பாக கொஞ்சம் அறுக்காத்து போடலாம். தைக்கும் போது அளவு பார்த்துக்கலாம். 2 இன்ச்சு விட்டு வரும்ல, அதே 2 இன்ச்சு தான் இதுவும். இப்போ சென்ட்ரு அறுக்காத்து ஒன்று பண்ணிட்டோமா? இதில் முக்கியமான வேலை இங்கே பாருங்கள், விரிச்சிடணும். அப்படி விரிச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த மார்க்குக்கும் சென்டரில் 1/2 இன்ச்சு. சரியா? சென்டரில் அங்கேருந்து லைட்டாக அப்படி கொண்டு வந்து இப்படி ஒன்று விட்டுறணும். அப்படியே லைட்டாக போயிட்டு லைட்டாக போயிடணும். வெட்டும் போது உள்ள சிசரை விட்டு ஒரு லெவலில் அழகாக வெட்டணும். இப்போ இந்த பீஸ் பாருங்கள், இந்த பீஸு தான் வந்து கையில் கிராஸ் பீஸ் வெட்டி எடுக்கணும் அழகாக அந்த பீஸ் சைஸுக்கு. இப்போது இங்கே இருக்காது, பெரிய சிசர் எடுத்து வாங்கிடுங்க. சரியா? ஸ்லீவு
ஓகே. ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யோக் பீஸு எக் பீஸ் தான். அதுக்கு எங்கே துணி இருக்குது? யோக் பீஸுக்கு இந்த இருக்குது நெடி. இங்கே பாருங்க, அந்த மேலே விட்டோம் இல்லையா துணி, அதுதான் யோக் பீஸுக்கு. இந்த இருக்குது பாருங்க. 4 மடிக்கணுமா அது? ரெண்டாக இருக்குது. ஆனால் 4 பீஸ் வேணா அதான் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பெருசு தானே எடுத்துக்கணும். பாருங்க 5 5 4. இங்கே பாருங்க ஐடியா. இதை எடுத்துட்டு அப்படியே இந்த மேலே உள்ள பீஸா உள் பீஸா போட்டுடலாம். ஓகே. ஆனால் அது கிராஸாக வெட்டணும். ஒரு பீஸ் எடுத்துட்டோங்களா, அப்போ இது ஊக்கு ஐப்பட்டிக்கு போட்டுக்கலாம். ஊக்கு ஐப்பட்டிக்கு ஓகே. இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஓரமாக எடுத்துக்கணும். கழுத்துக்கெல்லாம் வேணும், கவனமாக இருக்கணும். துணி இருக்குன்னு என்ஜாய் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்க, ஒரு பீஸு இது கூட இருக்கட்டும் கழுத்துக்கு. இதை ஊக்கைக்கு வச்சுக்கலாம். ஜாயின் போட்டுக்கலாம். இந்த ஊக்கைக்கு இருக்குது, அதுவும் இருக்கட்டும். இதில் ஓரமாக எடுத்துட்டு கழுத்துக்கு நம்ம மிச்சம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த துணியிலலாம் கழுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இருக்கா, இங்கே பாருங்க. இதை மடித்து போடணும் அப்படி. ஆமாம், 2 பீஸ் வேணும்ல நமக்கு. இப்போ இங்கே பாருங்க, மடித்து போட்டுட்டு ஒரு சைடு எடுத்துக்கிட்டு ஒரு சைடு மிச்சம் ஆகும். சின்னதாக எடுத்துக்கணும். இதை போட்டுட்டு இதை விட கம்மியாக எடுத்துக்கணும். இப்படி மடிச்சு தானே மேலே வைக்கிறாங்க. புரியுதுல்ல? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? வெரி குட் வெரி குட். அவ்வளோதான் புரிதல். இப்படி வந்தால் இப்படி வரும்னு. மேலே மட்டும் கரெக்டாக இங்கே பாருங்க எவ்வளோ சின்னதாக 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு கம்மியாக எடுக்கிறேன். அப்போ நமக்கு கழுத்து பீஸுக்கும் துணி வந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த இதுலேயும் கழுத்து பீஸ் வெட்டலாம், இதுலேயும் கழுத்து பீஸ் வெட்டலாம். இங்கே பாருங்க 4 துணி எடுத்துட்டோம் பாருங்க. அவ்வளோதான். கழுத்துக்கு துணி இல்லைன்னா உள் பீஸ் வந்து நீங்கள் வேறு பீஸு தான் போடணும். ஓகே. வேறு கலரில் இல்லையா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கட்டிங் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது தைக்கும் போது உங்களுக்கு நான் எடுத்துடுறேன். ஓகே பாய்டா. சேனலை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்டில் வாங்க. ஓகே பாய்.